கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல அனுபவங்கள் இருப்பதை வேதம் நம்மோடு கூட திட்டமாய் பேசுகிறது. பல தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனே வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தில் என்னையும் நடத்தும் என்று எத்தனை பேர் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? இன்றைக்கு இயேசு வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார் என்று கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கிறார்கள். நல்லது. நான் கேட்கிறேன், இயேசு வரப்போகிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்களே, உங்களில் எத்தனை பேர் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். நான் ஊழியத்திற்கு செல்லுகிற இடங்களிலெல்லாம் ஜனங்களிடத்தில் இரண்டு கேள்விகளை கேட்பேன். ஒன்று, நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இரண்டாவது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்களா? அநேக ஜனங்கள் ஆமாய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களிடத்தில் அடுத்து சில கேள்விகளை கேட்கும் பொழுது அவர்களால் பதில் சொல்ல முடியாது. அவர்கள் பிற்பாடு ஒத்துக்கொள்ளுவார்கள், நான் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, ரட்சிக்கப்பட ஜெபித்து கொண்டிருக்கிறேன், அல்லது நான் இன்னும் அபிஷேகம் பெறவே இல்லை, அதற்காய் ஜெபிப்பதே இல்லை என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, எப்படி பிதாவாகிய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறாரோ, குமாரனாகிய தேவன் நம்மால் அறியப்பட்டிருக்கிறாரோ, அதே போல ஆவியானவராகிய தேவனையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவராகிய தேவன் இல்லாமலும் இந்த பூமியில் நீங்கள் வெற்றியுள்ள சமாதானமான ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாது. இன்றைக்கி இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை அறிந்திருக்கிறார்களா என்று சொல்லி பார்த்தால் அவரை குறித்த அறிவு இல்லை. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்று சொல்லி பார்த்தால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவும் இல்லை. சரி, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுவதற்கு ஜெபிக்கிறார்களா என்று சொன்னால் அதற்காக ஜெபிப்பதும் இல்லை. நான் சொல்லுகிறேன், இது ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்ட நிலை. வேதத்தை வாசிக்கிறீங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே ஆவியானவர் கிரியை செய்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆவிக்குரிய குருடர் தானே. நான் கேட்குறேன், எத்தனையோ ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம், எவ்வளவோ விடுதலைக்காக நன்மைக்காக ஜெபிக்கிறோம், என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிருங்கப்பான்னு கூட சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும்னு ஏன் நீங்கள் ஜெபிக்கிறதே இல்லை? இங்கே பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜனங்களுக்குள் கடந்து வரும் பொழுது அவர் அக்கினிமயமான நாவுகளைப் போல காணப்பட்டு அவர்கள் மேல் வந்து அமர்ந்தாராம். சரி, அவர்கள் ஜெபித்தவுடனே வந்து அமர்ந்து விட்டாரா? இல்லை. முதல் வசனத்தை பாருங்க. பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தவராக அப்போஸ்தலர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர்களோடு பல காரியங்களை திட்டமாய் போதிக்கிறார். போதித்துவிட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பு பரமேறி செல்லுகிறார். அப்போஸ்தலர்கள் வானத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அங்கு இருக்கிற ஒரு தேவதூதன் சொல்லுவான், நீங்கள் மேலே போகிறத பார்த்துட்டே இருக்கிறீங்களே, அவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல் மறுபடியும் திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர்களுக்கு திட்டமான காரியங்களை உபதேசிக்கிறார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து பரமேறி சொல்லுவதற்கு முன்பு ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு வெளியே போகாதீங்க, எல்லாரும் ஒரு இடத்துல தரித்திருங்க, கொஞ்ச நாட்களுக்குள்ள தேவ ஆவியாகிய சத்திய ஆவியானவரை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வார்த்தையை மனதில் வைத்து அப்போஸ்தலர்கள் கிட்டத்தட்ட 120 பேருக்கும் அதிகமானோர் ஒரு இடத்துல கூடி இருந்து காத்திருந்து ஜெபிக்கிறார்கள். எதுக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, சத்திய ஆவியானவர் தங்களுக்குள் வர வேண்டும் என்று, தேவ ஆவியினால் தாங்கள் வல்லமையாய் பலப்படுவதற்கு, உருவாக்கப்படுவதற்கு எருசலேமை விட்டு போகாமல் காத்திருந்து ஜெபித்தார்கள். பிரியமானவர்களே,
பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வேணும், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னா காத்திருந்து ஜெபிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு 6 மாத காலம் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருந்து ஜெபித்தேன். இன்றைக்கு உங்களில் எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருந்து ஜெபிக்கிறீர்கள்? அநேக தேவ பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் யாருன்னே தெரியல. ஒரு தம்பி சொல்கிறான், அந்நிய பாஷை பேசுகிறது தானே பரிசுத்த ஆவிங்கிறான். ஒரு தங்கச்சி சொல்கிறா, கரங்களை தட்டி உற்சாகமாக துள்ளி குதிக்கிறது தானே பரிசுத்த ஆவி அப்படின்னு. யோசித்து பாருங்க, ஆவியானவரின் கிரியைகளில் 1-2 நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோமோ ஒழிய ஆவியானவர் யாரு, ஆவியானவர் எப்படி இருப்பார், அவர் எப்படி நமக்குள் வாசம் பண்ணுவாருங்கிறத அறியவே இல்லை. நீங்கள் எப்படி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும்? தயவு செய்து சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படாதவர்கள் நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும்னு சொல்லி காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்கள், தேவரீர் உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை நடத்தும்படி எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தாரும் என்று சொல்லி நீங்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் காத்திருக்கும் பொழுது, அப்போஸ்தலர்கள் காத்திருந்த நாட்களிலே எப்படி பலத்த காற்று அடிக்கிற முழக்கமாக ஒரு சத்தம் வந்து அவர்கள் கூடியிருந்த வீடு முழுவதும் நிரப்பி அவர்களை அசைத்ததோ, அதே போல தேவன் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்குள் வந்து அவர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டார்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், கலக்கம் இருக்காது, பயமே இருக்காது. அவர் அழகா உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியில் உங்களை நடத்துவார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தயவு செய்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருந்து ஜெபியுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிறதில் எத்தனை பேர் இன்னும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கிறார்களோ அவர்கள் உம்முடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொன்னபடி ஆவியானவர் வந்து உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்களை நடத்துவீராக. ஆண்டவரே, உமது பிள்ளைகளை உற்சாகமான ஆவியினால் தாங்கி நடத்துவீராக. கிருபையுள்ள கரத்தில் தருகிறேன். ஜோசப், கர்த்தருடைய ஆவி இல்லாமல் உன் வாழ்க்கையில் ஜெயம் கிடையாது. நீ தேவ சமூகத்தில் பொறுமையாய் காத்திருந்தவரை பெற்றுக்கொள் என்று கர்த்தர் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். தகப்பனே, உமது கிருபை உமது பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.